அடுத்ததாக கருத்து வசனம் பை அக்ஷா பிகினர். கருத்து வசனம். ரொம்ப அழகா வசனம் சொன்னாங்க. அடுத்ததாக அன்பே பெரியது அப்படின்னு சொல்லி பிரைமரி கேர்ள்ஸ் நம்ம முன்னாடி டான்ஸ் பண்ண வராங்க. கருத்து பாடல் அன்பே பெரியது. ரொம்ப உற்சாகமா கருத்து பாடலுக்கு நடனமாடிய பிரைமரி கேர்ள்ஸ்க்கு நன்றி. அடுத்ததாக சீனியர் கேர்ள்ஸ் என் தேவா உன்னை பாடு.
ரொம்ப குறுகிய நேரத்துல தான் அவங்க வந்து இதுக்கு பயிற்சி எடுத்தாங்க. இருந்தாலும் ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. இன்னும் கூட அவங்களை உற்சாகப்படுத்திடலாமா? அடுத்ததாக நம்ம முன்னாடி முதல் நாள் வசனம் சொல்ல வராங்க இவாங்கா ஜோஸ்பல். தேவ அன்பு மாறாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 13:8. வெரி குட். கிளாப் பண்ணிடலாமா? அடுத்ததாக அன்பு எனக்கில்லை என்றால் அப்படின்னு சொல்லி பிரைமரி பாய்ஸ் டான்ஸ் பண்ண வராங்க. அன்பு எனக்கில்லை என்றால். ஒன்றுமில்லை
அடுத்ததாக பிகினர் டீம் மனப்பாட வசனம் சொல்ல வராங்க. ஜஸ்லின், தஸ்லின், கேப்ரியல், ஜோஷ்வா, பூமிக்குயிலே எல்லாரும் கர்த்தரை எவ்விதமாய் பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடே சந்தோஷமுடன் பாடுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாமல்ல, அவரே நம்மளை உண்டாக்கினார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. சரி, ரொம்ப அழகா சொன்னாங்க. கிளாப் பண்ணிக்கலாமா? அடுத்ததாக 2ஆம் நாள் வசனம் கீதா லட்சுமி. அன்பு அர்ப்பணிக்கும் உன் தேவனாக கர்த்தரிடத்தில் உன் முழு மனது இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனிதத்தோடும் மானத்தோடும் மானத்தோடும் அன்பு பெரியவாக மத்தேயு 22:37 என்றார். இப்போ பிகினர் பிள்ளைங்க ஐலசா எலேலோ ஐலசா அந்த சாங்க்கு டான்ஸ் ஆடுவாங்க. ஐலசா, ஐலசா, ஐலசா,
அவங்களுக்கு தெரிஞ்ச நடனத்துல ரொம்ப அழகாவே நடனம் ஆடினாங்க. இன்னும் உற்சாகப்படுத்திடலாமா பிள்ளைங்கள? அடுத்ததாங்க ஏசப்பா செய்த அற்புதத்தை ஒரு நாடகமா பண்ண வராங்க ஜூனியர் பாய்ஸ். ஆண்டவரே உமக்கு சித்தம் நல் நிச்சயமாக உம்மாலாகும். எனக்கு சித்தம் என்று சுத்தமாக. ஒரு கிறிஸ்துரோகி வந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானா இதை சுத்தமாக உம்மாலாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இயேசப்பா என்ன செஞ்சாங்க? அவங்களை சுகப்படுத்தினாங்க. 3வது நாள் வசனம் பை ஆல்வின். அன்பு பிள்ளைகளே சித்தம் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 2:39 வசனத்தில் என்பாங்க. அடுத்து அழகழகாக கூத்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஜூனியர் டீம் டான்ஸ் பண்ண வராங்க. ரொம்ப அழகாக நடனமாடிய ஜூனியர் டீமுக்கு நன்றி. இப்பொழுது உங்களுக்கான ஒரு நேரம். பைபிள்ல இருந்து ஒரு குவிஸ், ஒரு எப்படி சொல்றது, விடுதலை மாதிரி. ஆயத்தமா இருக்கீங்களா? நான் கேட்குறேன், ஆன்சர் தெரிஞ்சவங்க முன்னாடி வந்து பதில் சொல்லணும். 3 எழுத்து பெயருடையவள், மனம் கமலும் முதல் எழுத்தையும் சங்காரம் செய்யும் கடைசி எழுத்தையும் பெற்றவள், உயிர்களை சங்காரம் செய்யாமல் காப்பாற்றியவள். வெரி குட். முன்னாடி வந்து ஆன்சர் சொல்லுங்க. பூவால். பூவால். கிளாப் பண்ணிடலாமா? உங்களுக்கான பரிசு காத்திருங்க, கண்டிப்பா கிடைக்கும். பூவால். விபிஎஸ் பிரைஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு சரி. இன்னும் ஒன்று கூட. வீரமாய் முழங்கியவன் வெறுத்தான் இன்னுயிரை, மங்கை ஒருத்தியின் சூளுரை கேட்டு சுருண்டு படுத்தான் சூறை செடிக்குள். வீரமாய் முழங்கியவன், முன்னாடி வந்து சொல்லுங்க. வெறுத்தான் இன்னுயிரை, மங்கை ஒருத்தியின் சூளுரை கேட்டு சுருண்டு படுத்தான் சூறை செடிக்குள். ரொம்ப ஈஸியான விடைதான். தெரிஞ்சவங்க தைரியமா எந்திரிச்சு சத்தமா சொல்லுங்க. முன்னாடி வந்து சொல்லுங்க. சரியான பதில் எலியா. சரிங்களா? உங்க நேம்? அடுத்ததாக 4வது நாள் வசனம் சொல்ல வராங்க அபிநயா ஜூனியர். அன்பு மன்னிக்கும், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன ஒழுக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபிரேயர்
வெரி குட். கிளாப் பண்ணிடலாமா? அடுத்து சின்ன சின்ன ஆட்டுக்குட்டி பிகினர் டீம் வாங்க பார்க்கலாம். ரொம்ப அழகா நடனம் ஆடிய பிள்ளைங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக அன்பு பொறாமைப்படாது அப்படிங்கிற தலைப்புல ஒரு சின்ன குரு நாடகத்தை நடத்த வராங்க பிரைமரி டீம். எமி ஜெமினா. காஃபி குடிக்க வாங்க. நான் வரல. ஜெனி காஃபி குடிக்க வாங்க. எனக்கு காஃபி வேண்டாம். ஜெனி எதுக்குமா காஃபி குடிக்க வரல? எனக்கு காஃபியே தேவையில்லை. தலை ஏதாவது வலிக்குதா? தலை வலிக்கல, ஒன்றும் வலிக்கல. எனக்கு கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. இவங்க ஸ்கூலில் ஆனுவல் டே ப்ரோக்ராம் நடக்குது. இவன் ஃப்ரெண்டுக்கு ஆடியோ சவுண்ட் இருக்காங்க. இவளுக்கு எங்கேயே சவுண்டத்தால் டென்ஷனில் வந்து உட்காந்துருக்கான். நான் அதுக்கு தான் டென்ஷனில் உட்காந்துருக்கேன்னு தெரியுமா? உனக்கு மேலே அவங்க மேலே போகிறாம. நான் அவங்க மேலே ஒன்றும் பொறாமப்படலைன்னா அவன் வேலையை பார்த்துட்டு போ. ஆமாம். இதுக்கெல்லாம் நமக்கு ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன் நமக்கு என்னது கொடுத்தாங்களோ அதை நம்ம பெர்ஃபெக்டாக செய்யணும். சரியா? எல்லாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இன்னைக்கு யாரும் கரெக்டாங்க. வாங்க டீச்சர். என்ன செய்தி ஒரு மாதிரி இருக்கா? உடம்பு எதுவும் சரியில்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டீச்சர். உங்கள் ஸ்கூலில் நாளைக்கு இப்போ ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதில் எங்களுக்கு பனிப்பெயர் வேடம் கொடுத்து இன்னொரு பொண்ணுக்கு ராஜேஷ் கொடுத்தீங்க. அதனால தான் கோவமாக இருக்கா. ஐசோப்பு கோவப்படக்கூடாது. நம்ம ஏசப்ப பிள்ளைங்க. நம்ம ப்ரோக்ராம் அழகாக செஞ்சுட்டு ஒருத்தர் மேலே கோவப்படக்கூடாது. ஒருத்தர் மேலே பொறாமையும் படக்கூடாது. ஓகே மேம். நம்ம நாளைக்கு ப்ரோக்ராமும் ஒழுங்காக செஞ்சிடணும். ஓகே மேம். சரி போயிட்டார். காஃபி. ஓகே மேம். அப்படியே நான் இதை என் ஃப்ரெண்டு எமிகிட்ட போய் கொடுத்துட்டு வரவா? சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. எமி, எமி, ஜெமி வா. ஜெமி உட்காரு. நான் உன்னை தெரியாம கிளாஸ் வச்சு ரொம்ப திட்டிட்டேன். உன் மேல ரொம்ப கோவமாயிட்டேன். ஏன்னா மேம் வந்து எனக்கு பணியிட பெண் தந்ததுனால, உனக்கு ராணிவேஷம் தந்ததுனால உன் மேல ரொம்ப கோவப்பட்டேன். பரவாயில்ல ஜெமி, நீ வேணா ராணி வேஷம் போடு, நான் வேணா பணிவிடை பெண்ணா நடிக்கிறேன். வேண்டாம், மிஸ் கொடுத்த மாதிரி நீனே ராணி வேஷம் நடி, நான் பணிவிடை பெண்ணா நடிக்கிறேன். எங்க அம்மா ஸ்நாக்ஸ் தந்தாங்க, வச்சுக்கோ. தேங்க்யூ ஜெமி. சரி, நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகே. ப்ரோக்ராம்.
வந்திருக்காங்க, அவங்கள வரவேற்கலாம். இந்த நாடகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது பணிப்பெண் வேஷம் தான். அவள் அந்த பெண்ணுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கமா? அன்பு பொறாமைப்படாது, ஒருவருக்கொருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவுள். இந்த பைபிள்ல சொல்லியிருக்க மாதிரி நம்ம ஒருவர் மேல் ஒருவர் கோபப்படக்கூடாது, ஒருவருக்கொருவர் பொறாமைப்படக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்ச திறமையை ரொம்ப அழகா. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? அன்பு வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாமைப்படாது அப்படிங்கிறது ரொம்ப அழகா நமக்கு கற்பிச்சுட்டு போன பிரைமரி டீமுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக 5ஆம் நாள் வசனம் சொல்ல வராங்க ரேச்சல். அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்து நீங்கள் அவருடைய ரத்தினத்தினாலே ஐஸ்வர்யமுள்ளவராகும்படிக்கு நீங்கள் அவருக்கு நித்தம் சத்திரரானாரே. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் பின்பாக. அடுத்ததாக கூட ஓங்கி ஓங்கி வளர்ந்த பனைமரம் அப்படிங்கிற பாட்டுக்கு டான்ஸ் ஆட வராங்க பிரைமரி டீம். என்னை இயேசுவுக்கு
ரொம்ப அழகா நடனமாடிய பிரைமரிக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக 6ஆம் நாள் வசனம் பை ஜெரிஷா. அந்த பயந்து கொடுக்கும் நன்மை செய்ய மனிதனுக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரொம்ப அழகா வசனம் சொன்ன ஜெரிஷாவுக்கு நன்றி. அடுத்ததாக ஒரு சின்ன மாறுவேட போட்டி மாதிரி, ஆனால் அது மாறுவேடமா இல்லை, அது அவங்களா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து பிள்ளைங்க அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவாங்க. சாம்வேல், ஜெரோம், வெல்சல். நான் யார் என்று தெரியுமா? என்னிடத்தில் சில முக்கிய குணங்கள் உண்டு. அவை நான் உயர்ந்த குறிக்கோள் உடையவன். என்னிடத்தில் சில என் இரையை பிடிப்பதில் எவ்வளவு தடை வந்தாலும் போராடுவேன். பயம் என்பது என் அகாரத்திலும் கூட இல்லை. நீங்களும் என்னை போல பயமின்றி முயற்சி செய்யுங்கள். நான் யார் என்று தெரிகிறதா? நான் மிகவும் சுறுசுறுப்புள்ளவன், கடினமாய் உழைப்பாளி, வேதத்தின் ஞானத்திற்கு உதாரணமாய் சொல்லப்படுகிறேன். ஆமை ஆமை பொறாமை இல்லை. அந்த சாங்க்கு ஜூனியர் டீம் டான்ஸ் ஆட வராங்க. ஆமை ஆமை பொறாமை இல்லை.
ஆயத்தமா இருக்கீங்களா? என் பெயர் 3 எழுத்தில் முடியும். என் முற்பிதாக்களைப் போல நானும் ஒருவனை கொன்றேன். வேதாகமத்தில் முதலில் 2 மனைவிகளை விவாகம் பண்ணினேன். நான் யார்? என் பெயர் 3 எழுத்தில் முடியும். என் முற்பிதாக்களைப் போல நானும் ஒருவனை கொன்றேன். வேதாகமத்தில் முதலில் 2 மனைவிகளை விவாகம் பண்ணினேன். யார்? தாவீது இல்ல, லாமேக்கா. அதான் சொன்னீங்களா? ஏஞ்சலக்காவா? மிகவும் சரியான பதில். கரங்களை தட்டலாமா? லாமே. லாமே, லா மே இக் 3 எழுத்து. சரிங்களா? அடுத்து, முகத்தை மூடிக்கொண்டு அடைமானத்தை வாங்கி மானத்தை காத்துக்கொண்ட நான் நீதியுள்ளவள். முகத்தை மூடிக்கொண்டு அடைமானத்தை வாங்கி மானத்தை காத்துக்கொண்ட நான் நீதியுள்ளவள். மீகா இல்ல, எந்திரிச்சு சொல்லுங்க யார் சொல்றதா இருந்தாலும். தாமார். மிகவும் சரியான பதில். அடுத்ததாக கூட ஹலோ தம்பி சுகம் தானா அப்படின்னு சொல்லி சீனியர் கேர்ள்ஸ் நடனம் ஆட வராங்க. ஹலோ தம்பி சுகம் தானா. ரொம்ப அழகா நடனமாடிய சீனியர் கேர்ள்ஸ்க்கு நன்றி. அடுத்ததாக கூட வெள்ளை கொடி அப்படின்னு சொல்லி ஜூனியர் பாய்ஸ் ஒரு சின்ன குரு நாடகம் பண்ண வராங்க. என்ன ஒழுங்கா என் பேச்ச கேட்டு இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டு என் பேச்ச கேட்டு வீட்டில் இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இருக்காத. உங்க வச்சுல என்னால கேட்க முடியாது. அப்படின்னா என் கண்பாதால இருக்காத, வெளியே போ. நீங்களும் தேவை, உங்க அனுப்பும் தேவை. இந்த வீட்டில் சமாதானமே இல்லை. நான் நல்லா படிச்சிருக்கேன். நான் சிட்டிக்கு போய் வேலை பார்க்க போறேன். நல்லா வேலை செய்யறோம், நல்லா சம்பளம் கிடைக்குது. ஆனால் நம்மளுக்கு நிம்மதியே இல்லை. நம்ம அம்மா அப்பா கூட பேசும் போலே இருக்கு. சரி, நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுவோம். அம்மா, நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க என்னை ஏற்றுக்கிறதா இருந்தா நான் வீட்டுக்கு வரும்போது நீங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மரத்துல ஒரு வெள்ளை கொடி நீங்க கட்டுங்க. அதை பார்க்கும்போது நான் நீங்க என்னை ஏற்றுக்கிட்டதா நான் நினைச்சுக்கிறேன். இல்லைன்னா நான் திரும்ப இங்கேயே நான் இடத்துக்கு நான் திரும்ப வந்துடுறேம்மா. ஊர் வேற பக்கத்துல இருந்துச்சு. அம்மா அப்பா மரத்துல வெள்ளைக்கொடி கட்டியிருப்பாங்களான்னு தெரியல. மரத்துல வெள்ளைக்கொடி கட்டினாலும் அப்பாவே வெள்ளைக்கொடி பார்க்குறாரு. மன்னிச்சுங்க அப்பா, நான் இன்னும் உங்களுக்கு கீழ் படிக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா தான் பண்ணாங்க. ஸ்டேஜுக்கு வந்தோடனே என்ன ஆச்சுன்னு தெரியல. இருந்தாலும் அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். தேவ அன்பு மாறாது. அதாவது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம தப்பு பண்ண அப்பா அம்மாவே நம்ம திரும்ப ஏற்றுக்கொள்ளும் போது
அதை விட மேலானது வந்து தெய்வ அன்பு. அப்போ வந்து நம்ம கூட வந்து பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்குவாரா இனி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அப்பா அம்மா அன்பு காட்டிலும் உயர்ந்த அன்பு தான் தெய்வ அன்பு. அந்த அன்பு என்றைக்குமே என்ன செய்யாது அப்படின்னா மாறாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாததா இருக்கிறது. அதனால இந்த பண்டிகை நாட்கள்ல அவருடைய அன்பை நம்ம இன்னும் அதிகமாக தியானிக்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்பாக அன்பு தன்னலம் கருதாதுன்னு சொல்லி ஒரு டான்ஸ் மட்டும் பிரைமரி கேர்ள்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக நடனமாடிய பிரைமரி கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக கூட ஒரு சின்ன கலந்துரையாடல் சீனியர் கேர்ள்ஸ். ஐயா, உங்க மூவரை பற்றி நாம் வேதாகமத்தில் அதிகமா அறிந்துள்ளோம். இருந்தாலும் இந்த நேர்காணலில் உங்களை பற்றி சில கேள்விகளையும் ஒரு விளக்கங்களையும் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். என்னுடன் உரையாட நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? முதலாவதாக நாம் ஹீரோ ஆஃப் யூத் எனப்படும் யோசேப்பு ஐயாவிடம் பேசலாம். அவர்கள் தம் வாழ்க்கையில் நடந்த சோதனையும் அந்த சோதனை எப்படி சாதனையாக மாற்றினார் என்பதையும் பற்றி கூறுவார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த மிகப்பெரிய சோதனை என்னது? நான் என் வாழ்க்கையில் சந்திச்ச முக்கியமான சோதனைகளில் ஒன்று என்னன்னா, என்னோட பரிசுத்தத்துக்கு விரோதமாக இருந்த பாவ சோதனை தான். பாவ சோதனை என்ன சொல்றீங்க? நான் பாவனோட அரண்மனையில் அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னோட எஜமானி மனைவி மூலமாக பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுச்சு. அப்போ நீங்க எப்படி அதை ஜெயிச்சீங்க? நான் அதை ஜெயிச்சேன்னு சொல்றதை விட கர்த்தர் தான் என்னை தப்பிச்சாருன்னு சொல்லணும். கர்த்தர் தான் உங்களை தப்பிவித்தார் என்பதை எப்படி நீங்க உணர்ந்து கொண்டீங்க? பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசமா இருந்ததுனால அந்த மாம்ச பாவத்திலிருந்து வெடித்து ஓட உதவி செய்தார். அப்படி என்றால் கர்த்தர் தான் உங்க கூட இருந்து உங்களை காப்பாற்றிருக்காரு. நிச்சயமாக சொல்ல உண்மை. நன்றி ஐயா, உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டமைக்கு. அடுத்ததாக நாம் யூத் ஆஃப் ஒபீடியன்ஸ் என்பதை பற்றி கிதியோன் என்பதை பற்றி காணலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த மிகப்பெரிய சாதனை இது? வாழ்க்கையில் சந்தித்த முக்கியமான சோதனை ஒன்று பயம். பயமா? என்ன சொல்றீங்க? தேவன் எங்கள் முன் பிதாக்களை பாடும் தேன் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்திற்கு அழைத்து வந்தார். அவருடைய கட்டளைக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிய சொன்னார். நாங்கள் அவருடைய அன்பையும் அநாதி இரக்கத்தையும் மறந்து அவரை
விட்டு பின்வாங்கி போனோம். எனவே தேவன் எங்களை சிறையிருப்புக்குள் ஒப்பு கொடுத்தார். அந்திய ஜனங்களிடம் நாங்கள் அடிமைகளாக சிறையிருப்புக்குள் கடந்து சென்றோம். மீதியினரிடம் நாங்கள் சிறையிருப்பில் இருந்து போது எங்களின் உணவு தேவைக்காக கூட அவர்களுக்கும் பயந்து பயந்து நான் வேலை செய்வேன். பயந்து பயந்து வேலை செஞ்சீங்களா? அப்படி என்ன செஞ்சாங்க? ஆம், நாங்கள் எங்களையும் எங்கள் உணவு பொருட்களையும் தேசப்படுத்தி எங்களை அடித்து காயப்படுத்தினார்கள். ஐயா, நீங்கள் இப்படி உங்கள் நீங்கள் எப்படி பயத்திலிருந்து எப்படி ஜெயித்து வந்தீங்க? ஒரு நாள் நான் களத்தில் போர் அடிக்கும் போது கர்த்தருடைய தூதன் என்னிடமாகி தோன்றி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அந்த நிமிடமே என் பயத்திலிருந்து விடுதலை பெற்றேன். அவர் வார்த்தையும் அவர் என்னோடு கூட இருந்தார் என்ற நிமிடமே என்ன பயத்தின் சோதனையில் இருந்து வெற்றி பெற செய்தது. பின்பு இஸ்ரவேலை மீட்டும் இரட்சகராக நான் மாற்றப்பட்டேன். நன்றி ஐயா, உங்கள் அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு. அடுத்ததாக நம் ஹீரோ ஃபேத் என்பவர், அதாவது யோபுவுடன் நாம் பேசலாம். ஐயா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தித்த முக்கியமான சோதனை என்னது? நான் என் வாழ்க்கையில் சந்தித்த முக்கியமான சோதனை தேவன் மேல் வைத்த விசுவாசத்தின் சோதனை. விசுவாசத்தின் சோதனையா? என்ன சொல்றீங்க? ஆம், தேவன் மேல் நான் போராட்டத்தை மேற்கொண்டேன். நான் தேவனை விடாமல் பற்றிக் கொண்டு பெரிய போராட்டத்தை மேற்கொண்டேன். அப்படியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்த சோதனை என்னது? ஆம், தேவன் எனக்கு தேவன் அளித்த செல்வங்கள், ஆஸ்திகள், ஏன் என் பிள்ளைகள் எல்லாரையும் எடுத்துக்கொண்டாலும் ஏன் என் மனைவியே என்னை தூஷித்தாலும் என் சரீரம் அழுகி நாற்றம் அடைந்தாலும் நான் அவரை பற்றிக் கொண்டேன். அப்படியா? அப்படின்னா நீங்க அந்த சோதனையிலிருந்து வெளியே வந்துட்டீங்களா? ஆம், நான் தேவன் அன்பில் ஆள
சரி, குறுகிய நேரத்தில் கூட கொஞ்சம் கூட உற்சாகமா பண்ணாங்க. அவங்களை கூட நம்ம உற்சாகப்படுத்தலாமா? இதுல இருந்து யோசேப்பு, அப்புறம் கிதியோன், அப்புறம் கடைசியாக கூட யோபு. அவங்க வாழ்க்கையில யோசேப்பு வந்து பாவத்தினுடைய போராட்டத்தை சந்திச்சாங்க. கிதியோன் வந்து பயத்துல இருந்த ஒரு சோதனையை சந்திச்சாங்க. யோபு வந்து வாழ்க்கையில வியாதியின் போராட்டத்தை சந்திச்சாங்க. ஆனா 3 பேருமே யோசேப்புக்கு வந்து அவங்க வாழ்க்கையில அவங்க அந்த சோதனையை ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தது ஆவியானவர். அவங்க கூட இருந்ததுனால அவங்க அந்த சோதனையை ஜெயித்தாங்க. கிதியோனுக்கு வந்து தேவ ஆவியானவருடைய வார்த்தை அவங்களை வந்து வழிநடத்தினதுனால அந்த பயத்தை அவங்க மேற்கொண்டாங்க. 3வது யோபு வந்து என் மீட்பர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லி தேவ அன்பில் அவங்க உறுதியா இருந்ததுனால அவங்க அந்த சோதனைகள் யாவையும் சாதனையா மாற்றினாங்க. ஸோ எவ்வளவோ இருந்தாலும் பிள்ளைங்க அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினாங்க. அவங்களை இன்னும் கூட உற்சாகமா கரங்களை தட்டி அடுத்ததாக கூட 7வது நாள் வசனம் சொல்ல வராங்க. சிமியோன். அன்பு ஒருமனப்படுத்த சந்தோஷமாயிருங்கள், நசீர் பொருட்கள் ஆறுகள் அடைங்கள், ஏகே சுந்தரமார்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாய தேவன் உங்களோட கூட இருப்பார். 2 கொரிந்தியர் 13:11 பின்பாகம். ரொம்ப நன்றி. அடுத்ததாக அழகழகாக பூத்திருக்கும்னு சொல்லி 8வது நாள் வசனம் பை ஜோவி. அழகா வசனம் சொன்ன ஜோவிக்கு நன்றி. 9வது நாள் வசனம் அகஸ்டா. அன்பு பொறாமைப்படாது, புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருந்து கடவோம். கலாத்தியர் 5:26 வசனம். அடுத்துக்குள்ள தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குரு நாடகத்தில் நடிக்க வராங்க. பிரைமரி கேர்ள்ஸ். தம்பி, என்னப்பா பண்ணிட்டு இருக்க? பைபிள் படிச்சிட்டு இருக்கேன். நீ என்ன வேலைப்பா பார்க்குற? நான் ஒரு விஞ்ஞானி. விஞ்ஞானின்னு சொல்ற, ஏதோ பைபிள் ஏசப்பா பத்தி என்னமோ சொல்லிட்டு இருக்க. தம்பி, இதாப்பா என்னுடைய விசிட்டிங் கார்டு. நீ எப்போது ஃப்ரீயா இருக்கும்போதே வந்து பாரு. தம்பி, உன்னோட விசிட்டிங் கார்டு தாப்பா. என்னை பற்றி நான் என்ன, உன்னுடைய பேர் தாமஸ் ஆல்வா எடிசனா? சார், உங்களை தான் சார் நான் ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உங்களுடைய விசிட்டிங் கார்டு. உங்களுடைய அப்பாயின்மெண்ட் தான் சார். காட்சி 2. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், நான் உங்களை பற்றி இவ்வளோ பேசியும் உங்களுக்கு கோபம் வரலையா? தேவ அன்பு எனக்குள்ள இருக்கிறதுனால என்னை புகழ்ச்சி
இந்த நாடகத்தோட கருத்து என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பெரிய விஞ்ஞானியா இருந்தும் தனக்குள்ள ஒரு பெருமையை ஆட்கொள்ளாதபடி வந்து தன்னுடைய வாழ்க்கையில புகழுக்கும் பெருமைக்கும் அவங்க வந்து இடம் கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு சின்ன குறு நாடகமா சொல்லி அவங்க வந்து வெளிப்படுத்திட்டு போனாங்க. பிரைமரி கேர்ள்ஸுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. கடைசியா கூட 10ஆம் நாள் வசனம் சொல்ல வராங்க சாமுவேல். நாலு பத்து அன்பு அழியாது நம்முடைய எதிராக இயேசு கிறிஸ்து இடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூடுகிற யாவரோடும் இரவு உண்டாயிருப்பதாக. ஆமென். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ரொம்ப அழகா வசனம் சொன்ன சாமுவேலுக்கு நன்றி. அடுத்ததாக நிகழ்ச்சி இறுதியாக ஆசிரியர் பாடல். நிகழ்ச்சியின் இறுதியாக சிறப்பு பாடல். அதுக்கு முன்பாக ஒரு பழைய ஏற்பாட்டின் புஸ்தக ஆகமங்களின் பெயர்களை வந்து நியமா பேச சொல்லிடுவோம். ஆலயமோ எண்ணமோ தேவரமோ எண்ணமோ உபாமோ யோசுவா ஒன்று சமையல் ரெண்டு சமையல் ஒன்று ரெண்டு ராஜகர் ஒன்று ரெண்டு ராமமோ
குழம்பர், தானியல், எசேக்கியேல், ஓசியா, யோயேல், ஆமோஸ், ஒப்னியா, யோனா, மீகா, ஆகப், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. வெரி குட். ரொம்ப அழகா பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்களை ரொம்ப அழகா சொன்னாங்கம்மா. பிரைஸ். கிறிஸ்துவ பாவங்களே, இந்த நல்ல நாளிலும் நம்முடைய ஆலயத்தினுடைய 25வது ஆலய பிரதிஷ்டை ஆயத்த ஆராதனை விபிஎஸ் கலை நிகழ்ச்சிகளை ஆண்டவர் நடத்தி கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அருமையான விபிஎஸ்ஐ சிறப்பாக நடத்தி கொடுத்த அருமையான விபிஎஸ் டைரக்டர் அவர்களுக்கு கரங்களை தட்டி அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். அதே போல நல்ல ஆசிரியர்கள் ஒப்படைப்போடு அந்த பிள்ளைகளுக்கு சிறப்பாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அருமையான ஆசிரியர்களுக்கு கரங்களை கட்டி நாம் எல்லாரும் அவங்களுக்கும் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அருமையான சிறு பிள்ளைகள் நல்ல தாளந்துகளை சிறப்பாக வெளிக்காட்டினார்கள். அந்த பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆயத்த ஆராதனைக்காக விபிஎஸ் கலை நிகழ்ச்சிக்காக கூடி துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, இந்த விபிஎஸ்ஐ சிறப்பாக நடத்தவும், அருமையான பிள்ளைகள் நல்ல கலை நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டவும் நீ பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் உண்மை போற்றுகிறோம். அன்பே பெரியது என்கிற நல்ல ஒரு தலைப்பிலே அருமையான பிஞ்சு உள்ளங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு நல்ல நல்ல காரியங்களையும் ஆழமாக பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பதித்து வருங்காலத்திலே அன்புள்ள பிள்ளைகளாக, அன்பை பேணி வளர்க்கிற பிள்ளைகளாக, இந்த அன்பு பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த பண்டிகை நாட்களிலும் நல்ல ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆயத்த ஆராதனையிலும் எங்களோடு பேசினீங்க ஆண்டவரை. தொடர்ந்து இந்த 25வது ஆலய பிரதிஷ்டை நாட்களில் ஒவ்வொரு ஆராதனைகளையும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்துள்ளது. இந்த இரவு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. அதிகாலையிலே உங்களை துதிக்கும் துதியோடு எழுப்பி பரிசுத்தமான ஓய்வு நாளை சிறப்பாக ஆசரிக்க எங்களுக்கு எல்லா பலனை கிருபைகளையும் தருவீராக. தொடர்ந்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் கூட்டுறவும் நாம் அனைவரோடு கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. சமாதானத்தோடு கூட போய் வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.